வணக்கம். மற்றும் ஒரு செய்தி. முத்தையன்கட்டு குளப்பகுதியில் இடம்பெற்ற படுகொலை மூலம் மீண்டும் இராணுவத்தினரின் அராஜகம் வெளிப்பட்டிருப்பதாக குரலற்றவர்களின் குரல் அமைப்பின் செயலாளர் முருகையன் கோமகன் தெரிவித்துள்ளார். இன்றைய தின யாழ்ப்பாண மராடியில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையிலே அவர் இதனை தெரிவித்துள்ளார். தமிழர் தாயக பகுதியில் தொடர்ச்சியாக ஆக்கிரமிப்புகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. யுத்த காலத்தில் எவ்வாறு இராணுவ மயமாக்கப்பட்டிருந்ததோ அதே இராணுவ மயமாக்கல் தொடர்ச்சியாக தாயக பிரதேசங்களும் நிலவுகின்றது. தென்பகுதியில் இவ்வாறான இராணுவ எண்ணிக்கையோ அல்லது இராணுவ செயல்பாடுகளோ காணப்படுவதில்லை. ஆனால் எமது பிரதேசங்களில் இது காணப்படுகின்றது. எனவே உடனடியாக இந்த இராணுவ மயமாக்கலை நிறுத்த வேண்டும். தமிழர் தாயகங்களில் உள்ள இராணுவத்தினரை தென்பகுதிகளுக்கு அனுப்பினால் தமிழர் தாயகங்களில் உள்ள இராணுவ மயமாக்கல் குறைக்கலாம். மீண்டும் இராணுவத்தினருடைய அடக்குமுறையானது முத்தையன்கட்டு குளத்தடியில் மேற்கொள்ளப்பட்ட குடும்பஸ்தரின் படுகொலை மூலம் வெளிப்பட்டு நிற்கின்றது. எனவே இராணுவத்தினர் இவ்வாறான அராஜகங்கள் உடனடியாக கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வர வேண்டும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். தமிழர் தாயக பகுதியில் தொடர்ச்சியாக ஆக்கிரமிப்புகள் நடந்து கொண்டிருக்கிறது. யுத்தத்துக்கு எவ்வாறு தாயக பிரதேசத்தில் இராணுவமயமாக்கப்பட்டிருக்கின்றதோ அதே இராணுவமயமாக்கல் தொடர்ந்து இந்த தாயக பிரதேசத்தில் நிலவி கொண்டிருக்கின்றது. ஏனைய தென்பகுதியிலேயே ஏனைய பிரதேசங்கள்ல இவ்வாறான இராணுவத்தினுடைய எண்ணிக்கை இவ்வாறான செயற்பாடுகள் அந்த பகுதிகளில் இல்லை. ஆனால் எங்களுடைய பிரதேசத்தில்தான் இவ்வாறான ஒரு செயற்பாடுகள் நிரவி கொண்டிருக்கிறது. எனவே உடனடியாக இந்த இராணுவ மயமாக்கலை நிறுத்த வேண்டும். அதில் தென்பகுதி ஏனைய பிரதேசங்களுக்கு பரவலாக்கப்பட்டால் இந்த இராணுவ மயமாக்கலை குறைக்கலாம். நாங்கள் தொடர்ச்சியாக இது ஒரு இனத்தினை அழிக்கின்ற ஒரு செயற்பாட்டின் ஒரு வடிவம். மீண்டும் இராணுவத்தினுடைய அடக்குமுறை இது இந்த கொலை கூடாக வெளிப்பட்டு நிற்கிறது தான் பார்க்கக்கூடியதாக இருக்கு.